ஆறு அமைதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஈரமான காற்றில் உடல் நடுக்கத்தையும் மீறி கரையில் உட்கார்ந்திருக்கிறேன். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் கிளம்பியாக வேண்டும். கடைசியாக ஒரு முறை பார்த்து விடலாம் என்றுதான் மறுபடியும் இங்கு வந்திருக்கிறேன். 10, 15 நாட்களுக்குள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சம்பவங்கள் நடந்துவிட்டன. அடுத்தடுத்து நேர்ந்த அதிர்ச்சியில் இருந்து மீளக்கூட முடியவில்லை. அன்று இருந்த மனநிலையே வேறு. ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தேன். ஊரில் இருந்து வந்த புதுசு. ஒரு புதிய மனிதனுக்கே உரிய பரபரப்போடும் பிரமிப்போடும் ஆற்றின் அழகில் மூழ்கி இருந்தேன். அதன் கம்பீரத்தை ரசித்தபடி கரையில் அலைந்தேன். இப்போது என் மனநிலையே முற்றாக மாறிவிட்டது. கசப்பும் சோர்வும் அப்பி கிடக்கின்றன. தமிழ் செல்வனின் திருமணத்துக்கு என்னால் வர முடியாமல் போய்விட்டது. ஏகப்பட்ட வேலைகளின் நடுவில் அகப்பட்டு கொண்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே கிளம்பி வர சொல்லி எழுதியிருந்தான். ஊரின் அழகை பார்க்கவாவது சீக்கிரம் வந்துவிடு என்று தொலைபேசியிலும் திரும்ப திரும்ப சொன்னான். என் திட்டமும் அதுதான். ஆனால் கடைசி நேரத்தில் அலுவலகத்தில் குவிந்துவிட்ட வேலை என் ஆசைகளை குலைத்து விட்டது. கிளம்ப முடியவில்லை. அதற்கு பின்பும் நிறைய பிரச்சனைகள். 3 மாத காலங்களாக நாள் குறித்து பிரயாணம் தள்ளி தள்ளி போனது. கடைசியில் எல்லாவற்றையும் உதறிவிட்டு வந்துவிட்டேன். என்னை கண்டதும் அவனுக்கு ஏக சந்தோஷம். மொழி தெரியாமல் முகவரியை கண்டுபிடிப்பதில் அலைந்த அலைச்சலில் களைத்திருந்தேன் நான். அவனது சிரித்த முகத்தை கண்டதும் எல்லாம் மறந்துவிட்டது. அவன் கையை பற்றி கொண்டேன். கண்கள் பளபளக்க, இப்பதான் ஊருக்கு வழி தெரிஞ்சதா என்றான். ஒரு சிரிப்புதான் என் பதிலாக இருந்தது. அதற்குள் அவன் தன் மனைவியை அழைத்து அறிமுகப்படுத்தினான். கலா, இவன் பெரிய இன்ஜினியர் என்றான். அப்படியா என்ற தலையை அசைத்தாள் அவள். கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்களா என்று தமிழ்ச்செல்வனை பார்த்து கேட்டாள். பெரிய ஆபீசராச்சே, நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் வருவானா என்று பொய்யான பாவனையுடன் சொன்னான் அவன். கண்களை என் மேல் பதித்திருந்தான். நடந்தது எல்லாத்தையும் கதகதையா கேட்டப்புறமும் இப்படி சொல்றியே என்று இருவருக்கும் பொதுவாக என் பதிலை சொன்னேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டதா என்று கேட்டாள் அவள். நான் வெட்கத்தோடு இல்லை என்ற தலையசைத்தேன். உங்க வகையில யாராவது கிடைச்சா சொல்லு, தலையில கட்டிருவோம் என்றான் தமிழ். கட்டி வைக்க உங்களுக்கு என்ன பொண்ணுங்கள்லாம் ஆடு மாடா தோணுதா என்றாள் அவள். ஆத்து பக்கம் எப்ப போகலாம் என்ற பேச்சை திருப்பினேன் நான். இப்போது ஆற்றை பார்க்க பார்க்க துயரம் பொங்குகிறது. ஆழ்ந்த அதன் அமைதி பீதி ஊட்டுகிறது. அலை சுழிவுகளை ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. உள்ளே இழுத்து கொள்ளுமோ என்ற உடல் நடுங்குகிறது. கைகளை இறுக்கி கட்டிக்கொள்கிறேன். குளிர்காற்று நெஞ்சில் மோதுகிறது. ஆற்றில்தான் முதல் குளியல் என அன்று அடம் பிடித்தேன் நான். என் கோரிக்கையை தட்ட முடியாமல் துண்டு வகையறாக்களோடு இந்த ஆற்றுக்கு கூப்பிட்டு வந்தான் அவன். அகன்ற தோப்புகள், நாணல் புதர்கள், கரையில் நடந்து நடந்து உருவான ஒற்றையடி பாதை. காலார சிறிது தூரம் நடந்தோம். சந்தடி அடங்கிய இடத்தில் இருவரும் இறங்கி குளித்தோம். குளிரில் உடம்பு சிலிர்த்தது. மெதுவாக நீரை தள்ளி நீந்தினேன். தீபாவளி மழைக்கு பாதி நிரம்பும் ஏரியில் மட்டுமே நீச்சல் அடித்தவன் நான். இத்தனை பிரம்மாண்டமான ஆற்றை பார்த்த பிறகு எழுந்திருக்கவே மனசில்லை. வளைந்து வளைந்து நீந்திக் கொண்டே இருந்தேன். கரைக்கு திரும்பி என்னை அழைத்தான் தமிழ். இரு இரு என்று சைகை காட்டிவிட்டு மீண்டும் மூழ்கினேன். துவட்டி கொண்டு வேட்டியை உலர்த்தியபடியே எனக்காக காத்திருந்தான் தமிழ். என்னை பார்த்து மீண்டும் வாடா என்று தலையாட்டினான். மனசில்லாமல் எழுந்து மேலே வந்தேன் நான். அடுத்த நாள் ஊரை சுற்றி காட்டினான் தமிழ். பெரிய பெரிய பூங்காக்கள், சாலை முழுக்க நிழல் பரப்பி நிற்கும் மரங்கள், இலைகளே இல்லாமல் வர்ண பூக்களால் குலுங்கும் மரங்கள், கண்ணாடி மாளிகை, உயரமான மலை, அதன் உச்சியில் ஒரு கோயில், பழங்கால அரண்மனை, ஒளி உமிழும் சர விளக்குகள், பார்க்க பார்க்க தெவிட்டாத காட்சிகள். எல்லாவற்றையும் முதன் முதலாக பார்க்கும் ஆனந்தத்தில் மூழ்கி மயக்கமுற்றிருந்தேன். அனைத்தையும் விட என் மனசை கவர்ந்தது அந்த ஆறுதான். அந்த ஊரையும் ஆற்றையும் என் வாழ்நாளிலேயே மறக்க முடியாது என்று நினைத்திருந்தேன். அன்றைய பொழுதின் ஆனந்தம் என்னை வாய் அடைக்க வைத்திருந்தது. மறுநாள் காலை கடை பக்கம் அழைத்து போனான். கடையை திறக்கும் போதே யாராரோ வந்து அந்த ஊர் மொழியில் என்னமோ சொல்லிவிட்டு போனார்கள். அதற்கு பிறகு அவனது முகம் போன போக்கு சரியில்லை.
வாடிவிட்டது. என்னவென்று அவனை கேட்டேன். முதலில் சொல்லவில்லை, அப்புறம் சொன்னான். எல்லாமே தண்ணி பிரச்சனை தான். இப்ப குளிச்சமே, அந்த ஆறு தான் காரணம். அந்த ஸ்டேட்காரங்க உடமாட்டாங்க. இந்த ஸ்டேட்காரங்க தரமாட்டாங்க. கொடுத்தே தீரணும்னு கோர்ட் ஆர்டர். அத கண்டிச்சு சப்போர்ட் செய்யணும்னு சொல்லிட்டு போறாங்க. நீ என்ன சொன்ன? சரின்னு சொல்லி அனுப்புனேன். வேற என்ன செய்ய முடியும்? என்னைக்கு செய்ய போறாங்களாம்? அடுத்த வாரம். தமிழை கல்லூரியில் நான் முதலில் பார்த்தேன். கிராமத்து முகம், கூச்சமான சுபாவம், அடக்கமான சிரிப்பு. பார்த்ததுமே எனக்கு பிடித்து விட்டது. ஏதேதோ மொழிகள் புழங்கும் சூழலில் என் மொழியை பேசியவன் அவன் மட்டும்தான். என் மாநிலத்தை சேர்ந்தவன் இல்லை எனினும் அவனுக்கு மொழி சரளமாய் தெரிந்திருந்தது. ஏதோ ஒரு தாத்தா தலைமுறையாம். அப்போது சென்று குடியேறினவர்களாம். அப்பா விவசாயி. நாங்கள் இருவரும் ஒரே அறையில் தங்கி இருந்தோம். எனக்கு அந்த மொழி புரியவில்லை. தனியே போகும் சந்தர்ப்பங்களில் மிகவும் சிரமப்பட்டேன். கூட படித்தவர்கள் யார் இவன் என்பது போல பார்த்தார்கள். எல்லா நேரங்களிலும் எனக்கு துணையாக இருந்தது தமிழ் மட்டும்தான். அவன் 2 மொழிகளையும் பிசிறில்லாமல் பேசினான். எனக்கு சொல்லித்தர மிகவும் முயற்சி செய்தான். ஒன்றிரண்டு சுமாரான வார்த்தைகளை கற்றுக்கொண்டதை தவிர அதிக ஆர்வம் காட்டவில்லை நான். அந்த பயிற்சியும் அத்தோடு முடிந்து போனது. எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிப்புக்கு பிறகு எனக்கு எங்கள் உள்ளூரிலேயே வேலை கிடைத்தது. அவனுக்கும் கிடைத்திருக்கும். என்னமோ அவனுக்குத்தான் விருப்பமில்லை. தனது கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஆறு ஓடும் இந்த நகரில் எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்களின் கடையை தொடங்கினான். அங்கு தங்கியிருந்த நாள்களில் எல்லாம் பேருக்குத்தான் கடையை திறந்தான் தமிழ். அரை நாள் கடையில் இருப்போம். மதிய சாப்பாட்டுக்கு பின்பு சுற்ற கிளம்பி விடுவோம். கிராமத்துக்கும் ஒரு மதியம் அழைத்து போனான் தமிழ். வீடும் வயலும் ஒரே இடத்தில் இருந்தன. வெட்டுப்பட தயாரா இருக்கும் கரும்புகள். அடுத்த வாரம் வெட்டலாம்னு இருக்கம்பா என்று தமிழிடம் சொன்னார் அவர். ஆள் மூலம் இளநீர் வரவழைத்து எங்களுக்கு தந்தார். புல் தரையில் உட்கார்ந்து கொண்டோம். நான் அவரது இளமை கதையை ஆவலுடன் கேட்டேன். நரைத்த தலையை அசைத்தபடி குறுஞ்சிரிப்போடு பழம் நினைவுகளை அசை போடத் தொடங்கினார் அவர். அவர் பேச்சை ஆர்வத்துடன் கேட்டேன். இருட்டத் தொடங்கிய பிறகு சொல்லிக்கொண்டு ஊருக்கு திரும்பினோம். கடை அடைப்புக்கு முன்தினமே எதிர்பாராத விதமாக கலவரம் மூண்டுவிட்டது. மாநில தலைநகரில் உருவான மோதல் நெருப்பு போல எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியது. தண்ணீர் பிரச்சனை முன்னுக்கு வந்தது. ஆண்டாண்டு காலமாக புகைந்து கொண்டிருந்த வெறிக்கு ஒரு வடிவம் கிடைத்து விட்டதைப் போல இருந்தது. நாங்கள் உள்ளூர நடுங்கிக் கொண்டிருந்தோம். மதிய சாப்பாட்டுக்கு பிறகு மீண்டும் கடைத்தெரு பக்கம் போகவில்லை. குழப்பமும் பயமும் எங்களை ஆக்கிரமித்திருந்தன. மாலை செய்திகள் எங்களை மேலும் நிலை குலைய வைத்தன. லாரிகள் எரிப்பு, ஏரியில் மிதக்கும் அனாதை பிணங்கள், கர்ப்பிணி பெண்ணிடம் பலாத்காரம். கலா முற்றிலும் மனம் உடைந்து அழத் தொடங்கிவிட்டாள். தமிழ் அவளுக்கு தடுமாறி தடுமாறி ஆறுதல் சொன்னான். நான் சுவரோடு ஒட்டி கிடந்தேன். இரவு முழுக்க தூக்கமில்லை. பயம் பல்வேறு விதமான கனவுகளை பின்னி பின்னி துயரத்தில் ஆழ்த்தியது. தமிழ், எங்க ஊருக்கு போயிடலாமா? வரையா? புரியாம பேசாதடா. உள்ளூர் பஸ்ஸே ஓடல, இதுல வெளியூர் பஸ் ஓட்டுறாங்களா? பஸ் கிடைக்காட்டாலும் ரயில் பிடிச்சு போயிடலாம். இன்னும் 2-3 நாள் பார்த்துட்டு அப்புறமா முடிவெடுக்கலாமே. மறுநாள் நிலைமை மேலும் மோசமாகியது. வீட்டுக்கு வெளியே ஒரே கூச்சல், ஓட்டம், சத்தம். திடீரென்று எங்கள் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. என் இதய துடிப்பு அதிகரித்தது. கலாவும் நானும் கதவை திறக்க வேண்டாம் என தமிழை தடுத்தோம். அவர்களோ உடைத்து விடுவது போல தொடர்ந்து தட்டி கொண்டிருந்தார்கள். ஜன்னல் கண்ணாடிகள் சட்டென உடைந்து தூள் தூளாக நொறுங்கி உள்ளே விழுந்தன. தாடி வைத்த முகம் ஒன்று ஜன்னலில் தெரிந்தது. வெறி மின்னும் கண்கள். கதவை திறக்க சொல்லி கத்தினான். வேறு வழி இல்லாமல் தமிழ் கதவை திறந்தான். 10 பேர் இருக்கும். எல்லோருடைய கைகளிலும் ஆயுதங்கள். அவர்கள் நடுவில் தினந்தோறும் பால் ஊற்றும் பையன் கோழி குஞ்சை போல நடுங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய சட்டை காலரை முறுக்கி பிடித்திருந்தான் ஒருவன். நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடணும். இல்ல பலி கொடுத்துருவோம், பலி. ஏதோ மறுத்து பேச முனைந்தான் தமிழ். பளார் என்று கன்னத்தில் அறைந்து விட்டான் ஒருவன். வேகமாய் சென்று தடுப்பதற்குள் என் காலில் தடியாலேயே அடித்தான் இன்னொருவன். அம்மா என்று அலறியபடியே கீழே விழுந்தேன் நான். வலி தாழ முடியவில்லை. அதைவிட அவமானம் சகித்து கொள்ள முடியவில்லை.
எங்கள் குரல் கேட்டு வீட்டின் சொந்தக்காரர் ஓடி வந்தார். கும்பல் அவரை மடக்கி கொண்டது. அசிங்கமான வசை சொற்களை அவர் மீது வீசியது. அவனுங்களை உதைச்சு பிரயோஜனம் இல்லை குரு. இவனை உதைக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க இடம் கொடுக்கறதுனால தான் அவனுங்க வந்து தங்குறானுங்க. ஊட்ட பிடிச்சி ஊற பிடிச்சி நம்மளையே ஓட்டாண்டி ஆக்கிடுவானுங்க. டேஷ் பசங்க. அதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க சப்போர்ட்டு. இவங்களை இன்னும் 24 மணி நேரத்துல காலி பண்ண சொல்லு. இல்லைன்னா இது ஊடா இருக்காது, சூடுகாடாத்தான் இருக்கும். ஜாக்கிரதை. சுவரில் அவரை முட்டி தள்ளி பால்கார சிறுவனோடு அவர்கள் போனார்கள். நாங்கள் சென்று அவரை எழுப்பினோம். அவர் கண்களில் வேதனை. வீட்டை தாழ் போட்ட பிறகு அவரை உட்கார வைத்தான் தமிழ். ஆஸ்வாசமாகி அவர் பேச ஆரம்பித்தார். நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இது ஏன் வீடு. யாருக்கு கொடுக்கணுங்கிறது ஏன் இஷ்டம். தைரியமா இருங்க. அவரது வார்த்தை ஆறுதலாய் இருந்தது. ஆனாலும் இருப்பதா கிளம்புவதா என்று குழப்பமாகவே இருந்தது. முடிவெடுக்க முடியவில்லை. கலா என் காலுக்கு கட்டு கட்டினாள். காலின் வீக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது. நிச்சயம் எலும்பு முறிந்திருக்க வேண்டும் என நினைத்தேன். சிறிது நேரத்தில் மீண்டும் கதவு தட்டப்படும் சத்தம். யார் என்று கூவினான் தமிழ். அதே சமயம் கதவை திறப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றது உள் மனம். வெளியில் இருந்து உங்க கடையை உடைக்கிறாங்க என்ற கூச்சல் கேட்டது. பதறிப்போய் கதவை திறந்தான் தமிழ். உங்க கடையை உடைச்சு திறந்து இருக்கிறதெல்லாம் வாரி தெருவில் வச்சு கொளுத்திட்டாங்க. திரும்பி ஓட முயற்சி செய்தான் தமிழ். நான் தான் அவனுடைய தோளை அழுத்தி தடுத்தேன். அவன் கண்கள் கலங்கின. கடை கடை என்று கதறினான். நான் அவனை வீட்டுக்குள் இழுத்து மீண்டும் கதவை மூடிக்கொண்டேன். எல்லோருடைய மனதிலும் வெறுமையும் கவலையும் பயமும். 2 நாள்களுக்கு முன்பு இருந்த சந்தோஷம் கரைந்து விட்டது. தமிழ்ச்செல்வன் தேம்பி தேம்பி அழுதான். வானொலி செய்தியும் தொலைக்காட்சி செய்தியும் மேலும் மேலும் கவலையை அதிகரிப்பதாயிருந்தது. மூட்டை முடிச்சுகளோடு ஊரை விட்டு போகும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை காட்டினார்கள். பாதி பேர் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்து கிடைத்த ரயிலில் தொற்றிக் கொண்டார்கள். 10,000 பேராவது இருக்கும். அழுகையும் பீதியும் உறைந்த முகங்கள். இருட்டத் தொடங்கியதும் கடையை பார்த்து வர என்னையும் கூப்பிட்டான் தமிழ். நான் தடுத்து சொல்லியும் அவன் கேட்பதாக இல்லை. வேறு வழியின்றி கிளம்பி சென்றோம். கடை என்று சொல்லத்தக்க அடையாளம் எதுவும் இல்லை. எல்லாம் நாசம். கரி புகை படிந்த வெறும் சுவர் மட்டும் இருந்தது. திரும்பும் வழியில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே இல்லை. மன அளவில் முழுக்க உடைந்திருந்தான். வழியில் ஒரு போலீஸ்காரன் எங்களை நிறுத்தி, முண்டங்களா, ஊர்ல கர்ஃப்யூ போட்டிருக்காங்க தெரியாதா? சீக்கிரம் ஊடு போய் சேருங்க என்று அதட்டினான். வீட்டை நோக்கி வேகமாய் நடந்தோம். வழியில் கண்ட காட்சி வயிற்றை கலக்கியது. 2-3 பேர்கள் சுவரோடு மடக்கப்பட்டு தரையில் கிடந்தார்கள். சுற்றிலும் ஒரு கூட்டம் நின்று அவர்கள் முகங்களில் சிறுநீர் பாய்ச்சி கொண்டிருந்தார்கள். தண்ணியா கேக்குது? தண்ணி இத குடிங்கடா முதல்ல. எனக்கு வாந்தி வரும் போல இருந்தது. உடல் நடுங்கியது. அவனை இழுத்து கொண்டு வீடு சேருவது பெரும் பாடாக இருந்தது. வீட்டை நெருங்கியதும் உள்ளே அழுகை சத்தம் கேட்டது. கலா வந்து கதவை திறந்தாள். தமிழின் அப்பா உட்கார்ந்திருந்தார். தம்பி, போச்சுடா, எல்லாம் போச்சுடா என்று ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து கொண்டார். தமிழ் மேலும் பதறினான். அவரால் பேசவே முடியவில்லை. போச்சுடா, போச்சு என்று மட்டுமே சொல்லி சொல்லி அழுதார். கேட்டு வைத்த விவரங்களின் அடிப்படையில் கலாதான் சொன்னாள். கருப்பங்கொல்லைக்கும் வீட்டுக்கும் யாரோ நெருப்பு வைத்து விட்டார்களாம். ஓடுங்கடா, உங்க ஊருக்கு ஓடுங்கடா என்று சொல்லி சொல்லி அடித்தார்களாம். அப்பாவின் தோளை பற்றினான் தமிழ். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தபடி இருந்தது. அன்று முழுக்க யாருமே சாப்பிடவில்லை. பயத்தில் உறைந்து கிடந்ததில் சமைக்கவே தோன்றவில்லை. தன் வீட்டில் இருந்து பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட சொல்லி வற்புறுத்தினார் மல்லப்பா. எவ்வளவோ மறுத்தும் அமைதிப்படுத்தி சாப்பிட வைத்தார். கால் வலியின் அவஸ்தையில் நான் தவித்து கொண்டிருந்தேன். வராது என்று நாங்கள் நினைத்த ஆபத்து விடியும் போது வந்துவிட்டது. மீண்டும் பழைய கும்பல் வந்து கதவை தட்டியது. நாங்கள் திறக்கவில்லை. மல்லப்பா அப்படித்தான் எங்களிடம் சொல்லி வைத்திருந்தார். இதற்குள் மல்லப்பாவின் குரல் வெளியே கேட்டது. அவருக்கும் கும்பலுக்கும் வாக்குவாதம். வார்த்தைகள் முற்றிக்கொண்டிருந்தன. எனக்கு மொழி புரியவில்லை. ஆனால் தமிழின் முகத்தில் கவலை கோடுகள் அழுத்தமாய் விழுந்தன. அடிகள் விழும் சத்தம். மல்லப்பா அலறும் சத்தம். கதவு உடைக்கப்பட்டு
கீழே விழுந்தது. திபு திபுவென்று உள்ளே புகுந்து விட்டார்கள் அவர்கள். ஒவ்வொருவரையும் 4 பேர் சுற்றி வளைத்து கொண்டார்கள். உன் திமிர என்கிட்ட காட்டுறியா? தமிழை மாறி மாறி அறைந்தான் ஒருவன். திமிர முனைந்த என் வயிற்றில் ஒருவன் குத்தினான். கலாவின் புடவையை ஒருவன் இழுத்தான். தமிழின் அப்பா ஏதோ திட்டினார். கடப்பாறையாலேயே ஓங்கி அவர் தலையில் அடித்தான் ஒருவன். அவர் தலை பிளந்து ரத்தம் பெருகியது. கீழே விழுந்தவரை எட்டி உதைத்தார்கள். வீட்டு பொருள்களை உடைத்து நொறுக்கினார்கள். கதற கதற கலாவை இழுத்து கொண்டு போனார்கள். அலறியபடி அவன் மேல் தாவ முனைந்தான் தமிழ். வாசலை அடைத்து கொண்டு வழிவிட மறுத்த மல்லப்பாவின் வயிற்றில் எட்டி உதைத்துவிட்டு வெளியேற முனைந்தார்கள். நானும் தமிழும் ஓடி அவர்களை தாக்க ஆரம்பித்தோம். எப்படியாவது கலாவை மீட்க வேண்டும் என்று அவளை பிடித்திருந்தவனின் முதுகில் அறைந்து அவளை இழுக்க முனைந்தோம். எதிர்பாராத விதத்தில் தமிழின் வயிற்றில் கத்தியால் குத்திவிட்டான் ஒருவன். அவனை தாங்குவதற்குள் என் தோளிலும் கத்தியை பாய்ச்சிவிட்டு ஓடிவிட்டார்கள். தடுமாறி தடுமாறி சென்று தனக்கு தெரிந்த ஒரு டாக்டரை அழைத்து வந்தார் மல்லப்பா. வெறும் முதல் உதவி மட்டுமே அவரால் செய்ய முடிந்தது. உடனடியாய் ஏதாவது மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்றார். நிறைய பணச்செலவு, அலைச்சல். அந்த டாக்டரின் ஒத்தாசையோடு எங்களை ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார். எல்லோருக்கும் ஏகப்பட்ட ரத்தம் வெளியேறிவிட்டது. என் மனம் படபடவென்று அடித்து கொண்டது. மூவரில் நான் மட்டுமே மயக்கத்தில் இருந்து தெளிந்தேன். மற்றவர்கள் இன்னும் மயக்கத்திலேயே இருந்தார்கள். கலா, கலா என்று பிதற்றிக் கொண்டிருந்தான் தமிழ். அவன் குரல் என் இதயத்தை பிசைந்தது. அவர்கள் அவஸ்தையை பார்த்து அழுவதை தவிர வேறு வழி இல்லை. 2 பகல்கள், 2 இரவுகள், ஏராளமான ரத்தம் கொடுத்து சிகிச்சை அளித்த பிறகும் கூட டாக்டர்கள் நம்பிக்கை அளிக்கவில்லை. அடுத்த கட்டிலில் படுத்தபடி நான் அவர்களையே பார்த்து தவித்து கொண்டிருந்தேன். 3ஆம் நாள் இரவு நினைவு திரும்பாமலேயே இருவரின் உயிரும் பிரிந்தது. துயரத்தில் உடைந்த எனக்கு மல்லப்பா ஆறுதல் சொன்னார். அவர்களின் இறுதி கிரியைகளுக்கு என்னோடு கூடவே இருந்து உதவினார். தமிழின் அலறலும் அவன் அப்பாவின் முனகலும் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. எல்லாமே ஒரு கணத்தில் முடிந்துவிட எரியும் சிதைகளை தடுமாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். ஊன்றுகோல்களோடு கூட அதிக நேரம் நிற்க இயலவில்லை. வலி என்னை வதைத்தது. நானும் இறந்திருக்கலாமே என்று மனம் கூவியது. மருத்துவமனையில் இருந்து என்னை விடுவித்து அழைத்து வந்து விட்டார் மல்லப்பா. தன் மகனைப் போலவே என்னை கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொண்டார். கலாவை பற்றிய புகாரையும் அவரே போலீஸில் பதித்திருந்தார். குணமாக இன்னும் 2-3 வாரங்களாவது ஆகும் என்று சொல்லியிருந்தார் டாக்டர். ஆனால் என்னால் வீட்டில் முடங்கி இருக்க முடியவில்லை. பைத்தியம் பிடித்துவிடும் போல இருந்தது. மெல்ல எழுந்து ஆற்றின் பக்கம் நடந்தேன். ஆறு தன்மேல் எதையோ மிதக்க அனுமதித்தபடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இளஞ்சூரியனின் வெளிச்சம் அலைகளில் மின்னுகிறது. பரிச்சயம் இல்லாதவனை உற்று பார்க்கிற மாதிரி ஆற்றின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் பக்கத்தில் தமிழ் உட்கார்ந்து கிசு கிசுப்பதைப் போல இருக்கிறது. அவன் முகம் ஒரு கலங்கிய ஓவியமாக மனதில் விரிகிறது. அவன் முனகல், அவன் அழுகை, உயிர் பிரியும் தருணத்தில் விடாமல் உச்சரித்த கலா, கலா என்ற பெயர் எல்லாமே என்னை சுற்றி இருக்கின்றன. தோளில் ஒரு கை விழுகிறது. திரும்புகிறேன். மல்லப்பா. ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. கலா என்று உச்சரித்தது மனம். சட்டென எழ முயற்சி செய்கிறேன். அவர் என் தோளை பற்றி உதவுகிறார். அவர் கண்களில் ஒளி இல்லை. நான் அவர் சொல்லும் வார்த்தைக்காக அவசரப்படுகிறேன். ஆற்றின் திசையில் பார்த்தபடி மெல்ல மெல்ல சொல்கிறார். காலையில ஆத்து பக்கம் ஏதோ பாடி ஒதுங்கி இருக்குதாம், வந்து அடையாளம் காட்டணுமா? அவர் தடுமாறுகிறார். என் கண்கள் தழும்பத் தொடங்குகின்றன. அவர் விம்மலை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஊன்றுகோலை என்னிடம் தந்து தோளில் சாய்ந்தபடி திரும்பி நடக்கிறார். மீண்டும் ஆற்றின் பக்கம் பார்வையை திருப்புகிறேன் நான். ஆறு அமைதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.